பட் இருந்தாலும் நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப தப்புங்க. அந்த மனுஷன் என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? இந்த வீட்டுக்குள்ள காதல் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப ஆசையா வந்தாரு. ஆனா வந்த மனுஷங்கிட்ட யாருமே காதல் பண்ண மாட்டேங்காங்க. வெறுமனைக்கு மோதல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வெறுமனைக்கு மோதல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அந்த மனுஷனால எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும் சொல்லுங்க? அந்த மனுஷன் மனசு புண்படாதா? யாரு? அசீம் அவர்களை தான் சொல்றேன். அசீம் அவர்கள் மனசு வந்து ரொம்ப புண்பட்டுட்டு. ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே ஒரு காதலை தேடி. ஆனா வீட்டுக்குள்ள வெறுமனைக்கு மோதல் மட்டுமே இருக்கும்போது அவர் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்? ஏன்னா இந்த ஷோவே காதலுக்கான ஷோ. காதலுக்கான ஷோல காதல் இல்லைங்கும் போது அசீம் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள தேவையில்ல. இப்ப அவரே முடிவு பண்ணிட்டாரு, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன்ப்பா, எனக்கு காதல் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல, நானே ரம்யா கிருஷ்ணன் மேம் கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குமரிட்டு இருக்காப்புல. அதை பார்க்க கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் இந்த ஷோல இவ்வளவுக்குள்ள அடி வாங்குறதுக்கு காரணம் அந்த மனுஷன் மட்டுமே தான். ஏன்னா பிக் பாஸ்ல எப்படி அடி வாங்கினாரோ, எதுக்காக அடி வாங்கினாரோ அதே விஷயத்த தான் இப்போ இந்த செகண்ட் லோ ஷோலையும் பண்ணிட்டு இருக்காப்ல. பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் ஒரு அட்டென்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னாலும் அதுல போய் டப்பன்னு ஏதாவது பேசுறது, வேனுக்குன்னே வீம்புக்குன்னு ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி பேசுறது, ஒரு மாதிரி சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல ஒரு சில விஷயங்களை பண்ணாப்ல. பட் பிக் பாஸ்ல நமக்கு தேவை கண்டென்ட். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எடுபட்டுச்சு. சரி ஓகே, அசீம் ஏதோ பண்றாப்லப்பான்னு சொல்லிட்டு மக்களும் கொஞ்சம் பிடிச்சி போய் அசீமுக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வச்சுட்டாங்க. பட் அதே கண்டென்ட்டை செகண்ட் லோ ஷோல பண்ணக்கூடாது இல்ல? அந்த ஷோக்கான கண்டென்ட் என்ன? காதல் பண்றது. அங்க காதல், இங்க காதல், கன்றாவியான காதல், கசமுசா காதல், ஏதாவது ஒரு காதல் பண்றதா இந்த ஷோ. ஆனா இவர் காதல் பண்ணாம இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வேனுக்குன்னே சண்டை இழுத்துட்டு இருக்காருங்க. சண்டை இழுத்து ஏதாவது ஒண்ணு பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. அதனாலேயே வீட்டுக்குள்ள மானங்கட்ட அடி வாங்கிட்டு இருக்காப்புல. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, யாருமே அவரை மதிக்க மாட்டேங்காப்புல. நான் கவனிச்ச வரைக்கும் அந்த ஷோல அசீம் அவர்களை யாருமே மதிக்க மாட்டேங்காங்க. அப்புறம் இன்னொன்னு ஆபிதா இன்னொருத்தர் இருக்காரு, அவர் இந்த ஷோக்குள்ள இருக்காரான்னு கேட்கிற அளவுக்கு அவர் இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காப்புல. இப்படிதான் அந்த ஷோ போயிட்டு இருக்குது. பட் எனக்கு என்ன கேள்வினா, இந்த ஷோ இப்பதான் கொஞ்சம் சுறுசுறுப்பான மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லி கேட்க தோணுது. ஏன்னா இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து அவர் பேர் என்ன, தேஜஸ் வந்து ஒரு சில கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த கண்டென்ட் இன்னைக்கான எபிசோட்லாம் கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி இருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் இந்த பிஆர்க்கான ஒரு விஷயத்தை நம்ம கிண்டி விட்டுருப்போம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த விஷயம் கொஞ்சம் வெளியே லைட்டாக ஃபயர் ஆகிருக்கு போல. ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, நான்லாம் பிஆர் பண்ணலப்பா, எனக்குலாம் பிஆர் தேவையில்லை, எனக்கான பிஆர் வந்து என்னோட கேரக்டர் தான் எனக்கு பிஆர், மற்றபடி நான் காசு செலவு பண்ணிலாம் பிஆர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தவங்களும் ஆமா நானும் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டோரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம், உண்மையாவே பிஆர் பண்றாங்களா, அதாவது இந்த ஷோக்குள்ள வந்த இந்த 6 பேரும் வெளியே போயிட்டு பிஆர் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன், போக போக அந்த கேள்வியோட அர்த்தம் உங்களுக்கே புரியும். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் படி போன மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ்வில்லாம் உண்மையாகவே ரியலாக லவ் பண்ணி ரியலாக ஃபைட் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போகும். பட் இந்த ஷோ, அதாவது தமிழில் நடக்கிற இந்த செகண்ட் லோ ஷோ வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ஆமா ப்ரோ, நான் கவனிச்ச ஒருத்தையும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் போகுது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து சரி ஓகே நம்மள மாதிரி ஒரு சில பேர் ஷோ பார்க்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன், ப்ரோ உங்களுக்கு யாரையா பிடிச்சிருக்கா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து மோனிஷாக்கான பேர் போட்டிருந்தீங்க, அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கும் இந்த வீட்டுக்குள்ளே 2 பேரை பிடிச்சிருக்கு. அதை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த 2 பேர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருந்த மாதிரி தோணுது. ஒன்று தினேஷ் அவர்கள், அவர் பேசுறதாகட்டும் பழகிறதாகட்டும் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததான் மோனிஷா அவர்கள், ஒரு மாதிரி சிரிச்ச மணிக்கு எல்லார்ட்டையும் பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக மாதிரி வந்திருக்கப்பா, ஜாலியாக இருக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி ஓப்பனாக தர்றாங்க. அந்த 2 கேரக்டருமே கொஞ்சம் எனக்கு ஓப்பனாக ஃபீல் ஆகுறாங்க. அது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரி ஓகே, அசீம் அவர்களுக்கு என்னதான் ஃபைட், இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்திருந்தாங்க. வந்து உங்களுக்கான டேட்லாம் எப்படி போச்சு, அதாவது நேற்றுக்கான எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 பேர் வந்து டேட் போயிருந்தாங்க. அப்போ உங்களுக்கான டேட்லாம் எப்படி போச்சு, எப்படி உங்களுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கா,
பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையா கேட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து டேட் போனது வந்து மோனிஷா அப்புறம் விக்கி, இவங்க 2 பேரும் டேட் போயிருந்தாங்க. இதுல மோனிஷாக்கு லைட்டா வெக்கியை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். அது மாதிரி வெக்கி அவர்களுக்கும் லைட்டா மோனிஷா பிடிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு தோணுது. அவங்க 2 பேர் பேசுற விஷயங்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது, ஒரு மாதிரி போகுது. அதை விட வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீணா அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் நல்லாவே க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது, நான் கவனிச்சவர்த்திக்கு. ஏன்னா ஒரு 2 பேர் பேசுற விஷயங்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டில் உள்ள ஒரு சில பேர் ஆப்போசிட் பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான் ஷோவோட எண்ட்ல மொத்த பேரே டாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படித்தான் போகுது. மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிற விஷயங்களாகட்டும், இல்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்னா இன்னொருத்தர குரல் கொடுக்குற விஷயமாகட்டும், இது எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எபிசோட் கடைசியில் ஒரு சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. தேஜஸ் அவர்களுக்கும் நம்ம தினேஷ் அவர்களுக்கும் ஒரு சண்டை மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, தினேஷ் அவர்கள் வந்து சிரிச்சா மேனிக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு அந்த பக்கம் தேஜஸ் ஒரு மாதிரி ஃபைட்டுக்கு வந்திருப்பாப்ல. அப்போ வீணா வந்து கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போனோடனே தேஜஸ் வந்து பயந்து போகாத, ஆம்பளை மாதிரி பேசி, இதெல்லாம் ஆம்பளே கிடையாது, இப்படி போகாத அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக் விட்டுருப்பாப்ல. விட்டோன்னே டக்குன்னு தினேஷும் ஃபைட்டுக்கு உள்ள வந்திருப்பாப்ல. கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. ஒரு மாதிரி சிரிச்சா மேனிக்கே தான் வரப்பல, ஒரு மாதிரி கோவப்பட்டுலாம் வரல, சிரிச்சா மேனிக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுறாப்ல. ஃபைட் பண்ணோடனே தேஜஸ் வந்து ஒரு சில வார்த்தைகளை உள்ள விட்றாப்ல. என்னன்னா, அவங்க 2 பேர்கிட்ட பேச முடியல, பேசினாலும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்னாவே தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, அதனால இப்படித்தான் பேசும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கிண்ட ட்ரை பண்ணுறாப்ல. அப்போ அந்த இடத்துல டக்குன்னு நம்ம வீணா வந்து ஒரு சில வார்த்தைகளை விட்டுறாங்க. எஃப் அப்படிங்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி, ஆமாடா அப்படி தாண்டா 2 பேருக்குள்ள என்னமோ எழுதிட்டு போடுறா, உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தேஜஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு அடியை போடுறாங்க. இங்க ஏன் தேஜஸ் எடுக்கிறேன்னா, தேஜஸ் அவர்கள் தெளிவா ஒரு கேம் ஆடுறாப்ல. ஹிந்தியில வந்து ஆக்சுவலா இந்த விஷயங்கள் தான் ட்ரெண்ட் ஆகும். அந்த விஷயத்தை தான் தேஜஸ் வந்து ரொம்ப தெளிவாக கையில் எடுத்திருக்காங்க. என்னன்னா, உள்ள போறீங்களா, யாராவது ஒருத்தட்ட க்ளோஸ் ஆகணும், யாராவது ஒருத்தட்ட க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி பழகி நல்ல ஒரு ஜோனுக்கு போகணும். போயிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தட்டையும் க்ளோஸ் ஆகணும். எப்படி போயிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தட்டையும் க்ளோஸ் ஆகணும். அதை பார்க்கும்போது இந்த நபருக்கு கொஞ்சம் கடுப்பாகும். என்னடா இது, நம்மளை இங்கே உட்காந்து கெட்டி பிடிச்சி பேசிட்டு இருந்தா பார்த்தா சடனாக அங்கமே உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ இந்த கண்டென்ட் தான் ஆக்சுவலாக ஹிந்தியில் இருக்கும். அதிகமாகவே இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும். இல்லை அங்கே என்ன இருக்கும்னா, 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்போது டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த நபருக்கான உண்மையான பாய் ஃப்ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டே உள்ள அனுப்புவாங்க. அதுதான் கண்டென்ட்டாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் அங்கே ஃபயராக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இவருங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. வேனுக்குன்னு அங்கே எங்கேயுமா க்ளோஸ் ஆகிட்டு, வேனுக்குன்னு எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவளை வந்து இதுக்காக தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேம் ஆட ட்ரை பண்ணுறாப்புல. மாற்றி மாற்றி இவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணுறாப்புல. அதனாலேயே வீட்டுக்குள்ளே சண்டைகள் வர ஆரம்பிச்சிட்டு கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. நம்ம தேஜஸ்க்கும் நேகாவுக்கும் ஃபைட் வருது, நம்ம தேஜஸ்க்கும் பிரியங்கா அவர்களுக்குமே கொஞ்சம் ஃபைட் ஆகுது, நம்ம தேஜஸ்க்கும் வீணா அவர்களுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபைட் வர ஆரம்பிச்சிட்டு, இதில் நான் கவனிச்சவரத்துக்கு தேஜஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் பிரியங்கா அவர்கள் வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் கவனிச்சவரத்துக்கு வாண்டடாக ஏதாவது பேசுறது, இல்லை வாண்டடாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது பெருசாக கிளிக் ஆகலைன்னு தான் நான் சொல்லணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அசீம் அவர்கள் பிக் பாஸ்ல என்ன பண்ணாரோ அதே விஷயம் தான். வீட்டுக்குள்ளே யாராவது ஏதாவது பேசினா டப்புன்னு அதுக்குள்ளே போயிட்டு, அதெல்லாம் அப்படி இல்லைங்க, அதெல்லாம் இப்படிங்க, அதெல்லாம் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வார்த்தையை விட்டுட்டு இருக்காப்புல. அதனாலேயே கடுமையாக மொக்க வாங்கிட்டு இருக்காப்புல. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கடுமையாக மொக்க வாங்கினது, இதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி நடத்தினாங்க இன்னைக்கான எபிசோடில். என்னன்னா, ஒரு 3 வகையான ஜூஸ் வச்சுருக்காங்க. கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு அப்படின்ற மாதிரி 3 ஜூஸை வச்சுட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளே வரப்போகிற 1 வாரத்துக்குள்ளே இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த நபர்கிட்ட செட் ஆகும்னா இனிப்பு ஜூஸை கொடுங்க, செட் ஆகாதுன்னா கசப்பு, மேபி செட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா துவர்ப்பு அப்படின்ற மாதிரி ஜூஸை கலந்து வச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் எல்லாருமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பிரியங்கா அவர்கள் வந்த உடனே செட் ஆகாததை அசீமுக்கு தூக்கி கொடுத்தாச்சு. அப்போ இப்படி ஜூஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி அதை வாங்கணும்? இது செகண்ட் லவ் ஷோ அப்படிங்கிறது காதல் பண்ண தானே போயிருக்கீங்க. அப்போ வாங்கிட்டு போக போக நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக இதை நான் மாற்றுவேன், இந்த மாதிரி டைலாக் விடணும். ஆனால் அசீம் எப்படி டைலாக் விடுறாருன்னா, எனக்கும் பிரியங்கா கிட்ட செட் ஆகாது, அவள் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அதனால நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு மாதிரி சண்டை போடுற மூட்லேயே இருக்காப்புல. அதனாலேயே வீட்டுக்குள்ள பல பேருக்கு இப்போ சுத்தமாக செட் ஆகாமையே போகுது. ஈடனுக்கும் அசீமுக்கும் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் 2 பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈடன் அவர்களுமே ஒரு மாதிரி ஃபைட் பண்ணியாச்சு. அசீம் கிட்ட. அதில் தான் அசீம் டென்ஷன் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு இருக்காப்புல. ஸோ மொத்தத்தில் அசீம் இந்த கேமை இன்னும் புரிஞ்சிக்காம பிக் பாஸ் இதுலேயே இருக்காப்புல. அவர் இன்னும் அதே இதில் தான் இருக்காப்புல. மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி கண்டென்ட்டை இப்படித்தான் கொடுக்கணும், கண்டென்ட் அப்படித்தான் கொடுக்கணும்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்காங்க. பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இதில் வீணா தினேஷ் இவங்க தான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. உண்மையாகவே 2 பேரும் பழகுன மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நான் கவனிச்ச வரத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரியலாக ஃபீல் ஆகுறாங்க. மற்ற எல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுறாங்க. ஸோ பார்க்கணும், இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களே. 4-5 எபிசோட வச்சு நம்மளால எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. தேஜஸ் தான் இதுக்கப்புறம் மிகப்பெரிய கண்டென்ட்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. நாளைக்கான எபிசோட்ல தரமான கண்டென்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கான எபிசோட்ல தான் நேகா வந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நேகா வந்து தேஜஸ்க்கான விஷயத்த சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேஜஸ் வந்து பிரியங்காவை பார்த்து ஃபிசிக்கலி அட்ராக்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாப்புல. இந்த பக்கம் வீணாவை பார்த்தும் அதே மாதிரி டைலாக் விடுறாப்புல. ஆனால் நேகாவை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஸோ இந்த விஷயத்துக்குலாம் ஒரு இது மாதிரி நாளைக்கான எபிசோடில் தான் ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிஆர் டாபிக் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வெளியே தினேஷ் அவர்களாகட்டும், வீணா அவர்களாகட்டும் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. யாரோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. யாரோ போயிட்டு பிஆர் பண்ணலாமா, பிஆர் பண்ணணுமா உங்களுக்கு, நாங்கள் பிஆர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு எங்களுக்கெல்லாம் பிஆர் தேவையில்லை, என்னோட கேரக்டர் தான் என்னோட பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பயங்கரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்புல. அதில் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. யாருக்கு பிஆர் தேவையோ அவங்ககிட்ட போய் பேசுங்க, எங்களுக்கு இந்த காசு கொடுத்து பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி, யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வீணாவும் இதே மாதிரி எனக்கு மெசேஜ் வந்திருந்து நான் எல்லாம் பிஆர் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மீம் பேஜஸ் வந்து 2-3 சேனலுக்கான விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு, அப்போ இது பிஆர் இல்லையா, இவங்க உங்களுக்கு போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களப்பா, அப்போ இதுக்கு பேர் என்ன, இது பிஆர் இல்லையா, அப்போ நீங்க பிஆர் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஒரு சில பேஜஸ் வந்து சும்மா இப்படி ஒரு ஷோ வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு சும்மா எடுத்து போடுவாங்க. அது ஹாட்ஸ்டார் சைடில் இருந்தே ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ஷோக்கான எபிசோடு இப்படி வந்திருக்கு, ஹாட்ஸ்டாரில் போயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்டார் சைடில் இருந்து அவங்களுக்கான ஷோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு இது மாதிரி ஆக்டிவ் பண்ணி விடுவாங்க. ஓகேவா, பட் நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு சில பேஜஸ் வந்து ஒரு சில பேருக்கு பிஆர் பண்ணுறாங்க. அது ஓப்பனாக பார்க்க முடியுது. ஓகேவா, வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஒரு 4 எபிசோடு தானே வந்திருக்கு, பெருசாக இன்னும் மீம் எதுவும் வரல. பார்க்கலாம், போக போக இந்த போஸ்ட் மீம் அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா கண்டுபிடிச்சி நம்ம ஓப்பனாக போட்டு விட்ருவோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், 4-5 நாள் ஆயிருக்கு ஷோ வந்து, எப்படி இருக்குது, பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்கிற மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.